ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் 9th இருக்கிற 4, 5, 6 யூனிட்டில் இருக்கிற ஒரு 100 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஒளிப்படி இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 1959, 1958, 1960, 1956. ஆன்சர் 1959. தொலைநகல் இயந்திரம் கண்டுபிடித்தவர். ஆப்ஷன் செஸ்டர் கார்ல்சன், ஜியோவன்னி காசில்லி, அலெக்சாண்டர் பெகின், ஹேங்க் மாக்னஸ்கி. ஆன்சர் ஜியோவன்னி காசில்லி. முதல் தொலைநகல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன் 1960, 1965, 1850. ஆன்சர் 1865. நான் இங்கிலாந்திலோ எந்த மூலையிலோ இருந்தாலும் என் வங்கிப் பணத்தை எடுக்க பயன்படுத்துவதற்கொரு வழியை சிந்தித்தேன். சாக்லேட்டுகளை வெளித்தள்ளும் இயந்திரத்திலிருந்து யோசனை கிடைத்தது. அங்கு சாக்லேட், இங்கு பணம் என்று கூறியவர். ஆப்ஷன் செஸ்டர் கார்ல்சன், ஜியோவன்னி காசில்லி, அலெக்சாண்டர் பெகின், ஜான் செப்பேட் பேரன். ஆன்சர் ஜான் செப்பேட் பேரன். 1962 கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமை பெற்றவர். ஆப்ஷன் ஜான் செஃபர்ட், ஆட்ரியன் ஆசிஃபெல்ட், ஜியோவன்னி பெயின், கேரல் மஸ்கோ. ஆன்சர் ஆட்ரியன் ஆசவெல்ட். வையக விரிவு வளையல் அறிமுகப்படுத்தியவர். ஆப்ஷன் ஜான் செஃபர்ட், ஆட்ரியன் ஆசிஃபெல்ட், ஜியோவன்னி பெயின், டீம் பெர்னஸ்லி. ஆன்சர் டீம் பெர்னஸ்லி. ஒரு டீமில் நம்ம இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாம் ஒரே வளையத்துக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒற்றுமையாக ஒர்க் பண்ணணும். இப்போ வளையம் அப்படின்னா என்னது, எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பாங்களா? அதே மாதிரி அந்த டீம் பெர்னஸ்லி அப்படின்னா ஒரு டீமில் இருக்கும்போது வளையம் மாதிரி ஒற்றுமையாக இருக்கணும். டீம் பெர்னஸ்லி. இணையம் பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு. ஆப்ஷன் 1990, 1991, 1995, 1980. ஆன்சர் 1991. ஓ என் சமகால தோழர்களே என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பாரதியார், வண்ணதாசன், வானமாமலை, வைரமுத்து. ஆன்சர் வைரமுத்து. வைரமுத்து பெற்ற விருது. ஆப்ஷன் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், கலைமாமணி, பத்மபூஷன். ஆன்சர் பத்மபூஷன். கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு. ஆப்ஷன் 2002, 2005, 2007, 2003. ஆன்சர் 2003. வைரமுத்து சிறந்த பாடலாசிரியருக்கான விருது பெற்றதின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 7, 5, 9, 3. ஆன்சர் 7. புலவர் பாடும் புகழுடையோன் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி என்று குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, கலிங்கத்துப் பரணி. ஆன்சர் புறநானூறு. இதில் பாருங்கள், வானூர்தின்னு இருக்கும். ஏவா வானூர்தி. வானூர்தின்னு ஃப்ளைட்டு. அப்போ ஃப்ளைட்டில் போனால் என்ன வேணும், வெளியே தான் போக முடியும். வெளியே போனால் தான் ஃப்ளைட்டில் போக முடியும். 400 ரூபாய் வேணும் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்தரத்தார்மயனே என நூல்கரை என்ற வரி அமைந்துள்ள நூல். ஆப்ஷன் சிலப்பதிகாரம், நீலகேசி, நன்னூல், சீவக சிந்தாமணி. ஆன்சர் சீவக சிந்தாமணி. 3 அதிகாரங்கள், 27 இயல்களை கொண்டுள்ள நூல். ஆப்ஷன் திருக்குறள், தொல்காப்பியம், சிலப்பதிகாரம், புறநானூறு. ஆன்சர் தொல்காப்பியம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை. ஆப்ஷன் அப்துல் கலாம், விக்ரம் சாராபாய், வளர்மதி, சிவன். ஆன்சர் விக்ரம் சாராபாய். சர்பாய் இல்லது, விக்ரம் சாராபாய்.
விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆய்வு மையம் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சென்னை, ஸ்ரீஹரிகோட்டா, மும்பை, திருவனந்தபுரம். ஆன்சர் திருவனந்தபுரம். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவர். ஆப்ஷன் ராஜேந்திர பிரசாத், பிரணாப் முகர்ஜி, ராம்நாத் கோவிந்த், அப்துல் கலாம். ஆன்சர் அப்துல் கலாம். தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்றவர். இஸ்ரோ சிவன், அப்துல் கலாம், வளர்மதி, விக்ரம் சாராபாய். ஆன்சர் வளர்மதி. வளர்மதி இஸ்ரோவில் பணியாற்றிய ஆண்டு. ஆப்ஷன் 1985, 1984, 2000, 2015. ஆன்சர் 1984. இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குநராக பணியாற்றிய 2வது பெண் அறிவியலறிஞர். ஆப்ஷன் கல்பனா சாவ்லா, சோனியா வில்லியம்ஸ், வளர்மதி, ராகேஷ் சர்மா. ஆன்சர் வளர்மதி. மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்ட இயக்குனர். அப்துல் கலாம், இஸ்ரோ சிவன், விக்ரம் சாராபாய், அருணன் சுப்பையா. ஆன்சர் அருணன் சுப்பையா. மயில்சாமி அண்ணாதுரை ஊர். ஆப்ஷன் ராமேஸ்வரம், சென்னை, கோவை, பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம். ஆன்சர் கோவை, பொள்ளாச்சி. மயில்சாமி அண்ணாதுரை விண்வெளி மையத்தில் சேர்ந்த ஆண்டு. 1985, 2000, 1992, 1982. ஆன்சர் 1982. இஸ்ரோவின் திட்ட இயக்குநராக இருந்த முதல் தமிழர் என்ற பெருமைக்கு உரியவர். ஆப்ஷன் இஸ்ரோ சிவன், அப்துல் கலாம், வளர்மதி, விக்ரம் சாராபாய். ஆன்சர் இஸ்ரோ சிவன். நிலவின் புறவெளியை ஆராய்வதற்கு அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள். ஆப்ஷன் சந்திராயன் 1, சந்திராயன் 2, ஆரியபட்டா, நெவிக். ஆன்சர் சந்திராயன் 1. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே இவ்வடிகளில் அதனோடு என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் நுகர்தல், தொடு உணர்வு, கேட்டல், காணல். ஆன்சர் தொடு உணர்வு. இது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தியின் செயல்பாட்டை முன்கூட்டியே கணிக்கும். இது கடல் பயணத்திற்காக உருவாக்கப்பட்ட செயலி. ஆப்ஷன் நேவிக் சித்தாரா, நேவிக் வானூர்தி, வானூர்தி சித்தாரா, சித்தாரா நேவிக். ஆன்சர் சித்தாரா நேவிக். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். முத்துலட்சுமி ரெட்டி. 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியவர். முத்துலட்சுமி ரெட்டி. தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர். ஆப்ஷன் முத்துலட்சுமி, ரமாபாய், மூவலூர் ராமாமிர்தம், சோபியாஸ் கட்டர். ஆன்சர் ரமாபாய். தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாத எழுத்தாளர். முத்துலட்சுமி, ரமாபாய், மூவலூர் ராமாமிர்தம், சோபியாஸ் கட்டர். ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம். தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர். ஆப்ஷன் முத்துலட்சுமி, ரமாபாய், மூவலூர் ராமாமிர்தம், சோபியாஸ் கட்டர். ஆன்சர் முத்துலட்சுமி ரெட்டி. நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். ஆப்ஷன் சாவித்ரிபாய் பூலே, மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி, ரமாபாய். ஆன்சர் சாவித்ரிபாய் பூலே. குழந்தை திருமணத்தை தடுக்க கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆப்ஷன் நாகம்மை ஊக்குவிப்பு திட்டம், சாரதா திட்டம், சிவகாமி அம்மையார் திட்டம், குழந்தை திருமண தடுப்பு சட்டம். ஆன்சர் சாரதா சட்டம். குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் பாரதியார், பாரதிதாசன், வாணிதாசன், உடுமலை நாராயணகவி. ஆன்சர் பாரதிதாசன்.
குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளது. ஆப்ஷன் அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு. ஆன்சர் பாரதிதாசன். அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் எந்த நூலில் சொல்லியிருப்பார் அப்படின்னா குடும்ப விளக்கு. ஆன்சர் வந்து குடும்ப விளக்கு அப்படிங்கிற நூலில் தான் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதுன்னு சொல்லியிருப்பார். பாரதிதாசன் இயற்றிய நூலில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல். ஆப்ஷன் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பிசிராந்தையர் நாடகம். ஆன்சர் பிசிராந்தையர் நாடகம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று சொன்னவர். ஆப்ஷன் பாரதியார், கவிமணி, பெரியார், பாரதிதாசன். ஆன்சர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று கூறியவர். ஆப்ஷன் பாவேந்தர், கவிமணி, புரட்சிக்கவி, காசி ஆனந்தன். ஆன்சர் பாவேந்தர். சிறுபஞ்ச மூலத்தின் பொருள், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னம்னா 5 சிறிய வேர்களால் ஆன மருந்து. சிறுபஞ்ச மூலத்துடைய பொருள் 5 சிறிய வேர்களால் ஆன மருந்து. காரியாசான் இயற்பெயர் காரி. நாற்பத்திரண்டு வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர். ஆப்ஷன் பாரதியார், தேசிய விநாயகனார், காரியாசான், வள்ளலார். ஆன்சர் வள்ளலார். 11 வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி எனும் பட்டம் பெற்றவர். ஆப்ஷன் வள்ளலார், பாரதியார், பெரியார், அறிஞர் அண்ணா. ஆன்சர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர். ஆப்ஷன் பெரியார், ராமலிங்கனார், விக்டர் ஹியூகோ, பாரதி. ஆன்சர் விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர். ஆப்ஷன் அறிஞர் அண்ணா, சேக்கிலார், மாவீரன் அலெக்சாண்டர், கலிலியோ. ஆன்சர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகரச் சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்த அறிவியலாளர். ஆப்ஷன் அறிஞர் அண்ணா, சேக்கிலார், மாவீரன் அலெக்சாண்டர், கலிலியோ. ஆன்சர் கலிலியோ. நடுவண் அரசு அண்ணா உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயம் வெளியிட்ட ஆண்டு. ஆப்ஷன் 2005, 2000, 2006, 2009. ஆன்சர் 2009. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு அப்படிங்கிற பொன்மொழியை கூறியவர். ஆப்ஷன் அறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜர், நேரு. ஆன்சர் அறிஞர் அண்ணா. சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்தவர். ஆப்ஷன் அறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜர், நேரு. ஆன்சர் அறிஞர் அண்ணா. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது. ஆப்ஷன் கன்னிமாரா நூலகம், சரஸ்வதி மகால் நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆன்சர் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். அது எது அப்படின்னா ஆப்ஷன் கொல்கத்தா தேசிய நூலகம், சரஸ்வதி மகால் நூலகம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருவனந்தபுரம் நூலகம். ஆன்சர்
கொல்கத்தா தேசிய நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது. ஆப்ஷன் கன்னிமாரா நூலகம், லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அண்ணா நூற்றாண்டு நூலகம், திருவனந்தபுரம் நூலகம். ஆன்சர் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தகச்சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா, பெரியார், காமராஜர், நேரு. ஆன்சர் அறிஞர் அண்ணா. தேசிய நூலக நாள், இந்த கொஷின் லாஸ்ட் இயர் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஆகஸ்ட் 7, ஆகஸ்ட் 15, ஆகஸ்ட் 9, ஆகஸ்ட் 11. ஆன்சர் ஆகஸ்ட் 9. கல்லும் உலோகமும் செங்கொள்ளும் மரமும் மண்ணும் சுதையும் தந்தமும் வண்ணமும் கண்ட சருக்கரையும் மெழுகும் என்றிவை பத்தே சிற்பத் தொழிலுக்கு உறுப்பாவன என்னும் இவ்வரி அமைந்துள்ள நூல். ஆப்ஷன் பிங்கள நிகண்டு, திவாகர நிகண்டு, புறப்பொருள் வெண்பா மாலை, கம்பராமாயணம். ஆன்சர் திவாகர நிகண்டு. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், தொல்காப்பியம், குண்டலகேசி. ஆன்சர் சிலப்பதிகாரம். மாளிகையில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்தது என்ற செய்தி குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெரிய புராணம். ஆன்சர் மணிமேகலை. பல்லவர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன் மலைக்கோட்டை, குடைவரை கோயில்கள், மண்பாண்டங்கள், மாமல்லபுர சிற்பங்கள். ஆன்சர் மாமல்லபுர சிற்பங்கள். அடுத்த வீடு 50 மைல் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் புதுமைப்பித்தன், நாஞ்சில் நாடன், ஜானகிராமன், உ.வே. சாமிநாதர். ஆன்சர் ஜானகிராமன். புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை. ஆப்ஷன் விலங்குகள் உருவங்கள், தீர்த்தங்கரர் உருவங்கள், தெய்வ உருவங்கள், நாட்டியம் ஆடும் பாவை உருவங்கள். ஆன்சர் தீர்த்தங்கரர் உருவங்கள். பொதுவர்கள் பொலிவுறப்போர் அடித்திடும் நிலப்பகுதி. ஆப்ஷன் குறிஞ்சி, நெய்தல், முல்லை, திருநாதர் குன்றத்தில் ஒரு பாறையில். ஆன்சர் முல்லை. அவரவர் அனுபவிப்பதும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர். ஆப்ஷன் புதுமைப்பித்தன், நாஞ்சில் நாடன், ஜானகிராமன், உ.வே. சுவாமிநாதர். ஆன்சர் ஜானகிராமன். மணிக்கொடி, கிராம ஊழியன், கலைமகன், கணையாளி போன்ற இதழில் கதைகளை வெளியிட்டவர். ஆப்ஷன் புதுமைப்பித்தன், நாஞ்சில் நாடன், ஜானகிராமன், உ.வே. சுவாமிநாதர். ஆன்சர் ஜானகிராமன். ரோம், செக்கஸ்லோவியா அனுபவங்களை 1974 ஜானகிராமன் வெளியிட்டுள்ள நூலின் தலைப்பு. ஆப்ஷன் உதயசூரியன், சுதேசமித்திரன், கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாழி காவேரி. ஆன்சர் கருங்கடலும் கலைக்கடலும். தி ஜானகிராமன் தனது ஜப்பான் அனுபவங்களை குறிப்பிடும் நூல். ஆப்ஷன் உதயசூரியன், சுதேசமித்திரன், கருங்கடலும் கலைக்கடலும், நடந்தாய் வாழி காவேரி. ஆன்சர் உதயசூரியன். ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை. ஆப்ஷன் பெரியாழ்வார், பூதத்தாழ்வார், சேக்கிழார், பொய்கையாழ்வார். ஆன்சர் பெரியாழ்வார். நாச்சியார் திருமொழியை இயற்றியவர். நாச்சியார் அப்படின்னு என்னது? ஒரு பெண். அப்போ நாச்சியார் திருமொழியை இயற்றியவர் ஆண்டாள். யாப்பதிகாரம், தொடையதிகாரம் போன்ற இலக்கண நூல்களை படைத்தவர். ஆப்ஷன் பரிமேலழகர், மணக்குடவர், புலவர் குழந்தை, வி. முனுசாமி. ஆன்சர் புலவர் குழந்தை. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களில் திருக்குறளுக்கு உரை எழுதி முடித்தவர். ஆப்ஷன் பரிமேலழகர், மணக்குடவர், புலவர் குழந்தை, வி. முனுசாமி. ஆன்சர் புலவர் குழந்தை.
ராவண காவியத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 1500, 3500, 3100, 3200. ஆன்சர் 3100. ராவண காவியத்தில் உள்ள காண்டங்களின் எண்ணிக்கை. ஆப்ஷன் 3, 5, 7, 2. ஆன்சர் 5. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் என்று கூறியவர். ஆப்ஷன் பெரியார், புலவர் குழந்தை, காசி ஆனந்தன், அறிஞர் அண்ணா. ஆன்சர் அறிஞர் அண்ணா. ராவண காவியம் பாடலை இயற்றியவர். ஆப்ஷன் புலவர் குழந்தை, சேக்கிழார், ஆசிரியர் பெற தெரியவில்லை, கம்பன். ஆன்சர் புலவர் குழந்தை. பேரூர் சிவன் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள். ஆப்ஷன் சோழர்கள், மன்னர்கள், சேரர்கள், நாயக்க மன்னர்கள், பல்லவர்கள். ஆன்சர் நாயக்க மன்னர்கள். ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தவர்கள். ஆப்ஷன் சோழர்கள், சேரர்கள், நாயக்க மன்னர்கள், பல்லவர்கள். ஆன்சர் நாயக்க மன்னர்கள். தமிழ்நாடு அரசு சிற்பக் கல்லூரி அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் சோழபுரம், மாமல்லபுரம், தஞ்சை, கும்பகோணம். ஆன்சர் மாமல்லபுரம். மூவர் கோவில் சிற்பங்கள் கட்டியவர். ஆப்ஷன் முதலாம் ராசராசன், முதலாம் குலோத்துங்கன், இரண்டாம் ராசராசன், இரண்டாம் பாரந்தக சோழன். ஆன்சர் இரண்டாம் பாரந்தக சோழன். நர்த்தாமலை நடன முத்திரை சிற்பங்கள் அமைந்துள்ள இடம். ஆப்ஷன் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமேஸ்வரம், கன்னியாகுமரி. ஆன்சர் புதுக்கோட்டை. தாராசுரம் ஐதாரீஸ்வரர் கோயிலை கட்டியவர். ஆப்ஷன் ராஜராஜ சோழன், இரண்டாம் ராஜராஜன், முதலாம் ராஜராஜ சோழன், முதலாம் ராஜேந்திர சோழன். ஆன்சர் இரண்டாம் ராஜராஜன். தஞ்சை பெரிய கோவிலை கட்டியவர். ஆப்ஷன் ராஜராஜ சோழன், ராஜராஜ ரவிவர்மா, முதலாம் ராஜராசன், முதலாம் ராஜேந்திர சோழன். ஆன்சர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்ட சோழபுரம் எழுப்பியவர். ஆப்ஷன் ராஜராஜ சோழன், ராஜா ரவிவர்மா, முதலாம் ராசராசன், முதலாம் ராஜேந்திர சோழன். ஆன்சர் முதலாம் ராஜேந்திர சோழன். 8, 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் டேஸ் மிகாது, வல்லினம் மிகாது. டேஸ் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. 2, 5, 6 ஆகிய வேற்றுத்தொகையில் வல்லினம் மிகாது. உலகின் சாகாவரம் சிறுபஞ்ச மூலம் அற இலக்கியம். குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம், குறுந்தொகை சங்க இலக்கியம். இ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர்வழி எவ்வும், ஏமுனில் விருமையும் உயிர்வயின் மெய்விட்டோடும். இந்த வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு பார்த்தா நன்னூல். குற்றிய லுகரம் டேஸ் வகைப்படும், 6 வகைப்படும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற வண்ணதாசன் அவர்களின் நூல். ஒரு சிறு இசை. தாசர்கள் வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சிறிய இசை எழுப்பிட்டு தான் வருவாங்க. டேஸ் என்னும் இடைச்சொல் அழுத்த பொருளில் வருகிறது. தான். இப்போ ஒரு வேர்டு இருக்கு, கண்ணன் நேற்றுதான் ஓடினான். அப்போ அந்த தான் அப்படிங்கிறது நேற்று தான், நேற்று நடந்தது அப்படின்னு அதை கன்ஃபார்மாக சொல்கிறது. கண்ணன் நேற்று ஓடினான் தான், அப்போ நேற்று அவன் ஓடினான் தான், ஆடலை அப்படிங்கிற மாதிரி அந்த தான் அப்படிங்கிற இடைச்சொல் எங்கே வருதோ அது அழுத்த பொருளில் வரும். அளவையும் காலத்தையும் குறிக்கும் சொல் எத்துணை. இதே எத்தனை அப்படின்னு கேட்டோன்னா அது குவான்டிட்டி சொல்கிறது. எத்தனை வேணும் உங்களுக்கு, 5 வேணுமா 6 வேணுமா அப்படின்னு கேட்குறோம்ல, அப்போ எத்தனை.
எத்துணை அப்படின்னா அளவையும் காலத்தையும் குறிக்கும் சொல். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.